பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருகோணமலை மாவட்ட இளைஞர்களின் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக அல்லாவின் உதவியை கொண்டு 2016-17 காலப்பகுதியில் திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு பல்கலைக்கழக கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை செய்து அதற்காக உப்பாறு பிரதேசத்தில் 12 ஏக்கர் காணியை மடித்து அதை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவின் உதவியோடு ஆரம்பிப்பதற்கான முயற்சியை எடுத்து அதற்குரிய முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் ஊடாக 50 மில்லியன் நிதியையும் பெற்று அதற்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தேன். உண்மையில் அந்த திட்டத்தை, அந்த பல்கலைக்கழக கல்லூரியை ஆரம்பிக்க இருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு அரசியல் தலையீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் பின்தங்கி இருந்தது. அதற்கு பிறகு அந்த நிதியை பெற்று அதை ஆரம்பித்திருந்தேன். ஆரம்பித்த நோக்கம் என்னவென்றால், திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கான ஒரு உயர்கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிண்ணியா, மூதூர், அதே போன்று கிளிவட்டி, தோப்பூர், பச்சனூர் போன்ற சேர்வுல போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கியதாக அதற்கு அண்மையில் இருக்கின்ற பிரதேசமான உப்பாறு பிரதேசத்தில் அந்த திட்டத்தினை ஆரம்பித்து வைத்திருந்தேன். உண்மையில் இந்த திட்டம் பல்கலைக்கழக கல்லூரி வருவதன் மூலம் காபோத உயர்தர பரீட்சையில் சித்தி எய்து பல்கலைக்கழகம் கிடைக்காத மாணவர்கள், அதே போன்று கல்வி கல்லூரி கிடைக்காத மாணவர்களுக்காக அது உண்மையிலேயே உருவாக்கப்பட்டது. அதில் NVQ லெவல் 5, அதே போன்று NVQ லெவல் 6 போன்ற அந்த பயிற்சி நெறிகளை அவர்கள் முடித்துவிட்டு NVQ லெவல் 7 செய்கின்ற பொழுது அவர்கள் பட்டதாரிக்கு ஈக்குவலான ஒரு சர்டிபிகேட்டை பெறக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த மாணவர்கள் வருவார்கள். அந்த அடிப்படையில் உண்மையில் அதை நான் ஆரம்பித்து வைத்திருந்தேன். தற்பொழுது நான் அறிந்த வகையில் நேற்று அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த காணியை வேறொரு சுற்றுலா துறையில் ஒரு பயிற்சி பாடசாலை ஒன்றை உருவாக்குவதற்காக அது மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டேன். உண்மையில் ஒரு சுற்றுலா பயிற்சி நிலையத்தை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு எத்தனையோ இடங்கள், எத்தனையோ பிரதேசங்கள் இருக்கின்றது. இது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழக கல்லூரியில் கொண்டு அதை இல்லாமல் செய்து அதை இந்த பயிற்சி பாடசாலை ஆரம்பிப்பது என்பது உண்மையிலேயே நான் அதை தவறாக பார்க்கின்றேன். அந்த வகையில் இலங்கையில் கிட்டத்தட்ட தற்பொழுது 6 பல்கலைக்கழக கல்லூரி இயங்கி வருகின்றது. எமது திருகோணமலை மாவட்ட மாணவர்கள் அங்கு அந்த பல்கலைக்கழக கல்லூரிக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒன்று யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும், அல்லது அனுராதபுரம் செல்ல வேண்டும், அல்லது கொழும்பு கத்மலான செல்ல வேண்டும். இந்த வேறு மாவட்டங்களுக்கு தான் செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த பல்கலைக்கழக கல்லூரியே இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக அதை செய்திருக்கலாம். உண்மையில் நாட்டில் தற்போதைய ஜனாதிபதி வரவேற்கத்தக்க நிறைய விடயங்களை செய்து வருகின்றார். அந்த வகையில் இந்த பிரதேசத்து மாணவர்களுடைய நன்மை கருதி இதை உடனடியாக அதே இடத்தில் ஆரம்பிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் இதன் மூலம் விடுக்க விரும்புகின்றேன். எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவரிடம் நான் ஏற்கனவே ஒரு திட்டத்தை கூறியிருந்தேன். மகாவலி சவுதி நிதியின் ஊடாக கொண்டு வந்த மகாவலி இடை நிறுத்தப்பட்டிருக்கின்றது, அதை நீங்கள் உங்கள் மூலமாக அதை மீண்டும் ஆரம்பிங்கள் என்ற கோரிக்கையை நான் விடுத்திருந்தேன். அதே போன்று இந்த பல்கலைக்கழக கல்லூரியையும் ஆரம்பித்து இந்த மாணவர்களுடைய எதிர்கால கல்விக்காக இதில் அவர் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இதன் மூலம் நான் விடுக்கின்றேன். உண்மையில் அது இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் மூதூர், கிண்ணியா, அதே போன்று அண்மையில் இருக்கின்ற கிராமங்களைச் சேர்ந்த பிரதேசங்களை பொறுத்தவரையில் இந்த பிரதேசங்களில் ஒரு உயர்கல்வி நிறுவனம் உண்மையிலே இல்லாத ஒரு பாரிய குறையாக இருக்கின்றது. உண்மையில் இந்த பல்கலைக்கழக கல்லூரியை உருவாக்கியதன் நோக்கம் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கான ஒரு கல்வியில் ஒரு மேம்படுத்தலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒழிய இது என்னுடைய தனிப்பட்ட சொத்துமல்ல, இது என்னுடைய குடும்பத்துக்கு கொண்டு வந்ததும் அல்ல. இது ஒரு MS தௌஃபீக் இதை கொண்டு வந்தார் என்பதற்காக நீங்கள் இதை தடை செய்ய வேண்டாம். இதை நீங்கள் ஒரு பொதுவான எதிர்கால மக்களினுடைய எதிர்கால இளைஞர்களுடைய நலனுக்காக இதை நீங்கள் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோன் வணக்கம். உங்களுக்கு தெரியும், இன்று கிண்ணியாவிலே 2 விடயங்கள் மிக பிரபல்யமாக பேசப்படுகிறது. அதிலே ஒன்று, உப்பாட்டிலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரினால் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழக கல்லூரி என்ற ஒரு விடயமும், இந்த அரசாங்கத்தினால்
ஆரம்பிக்கப்படவிருக்கும் சுற்றுலாத்துறை பயிற்சி நிலையம் சம்பந்தமான ஒரு விடயமும் பேசுபொருளாக காணப்படுகிறது. உண்மையிலே எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னவென்றால், அந்த சுற்றுலா பயிற்சி நிலையம் என்பது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழக கல்லூரி வளாகத்திலே நடைபெறாமல் அந்த உப்பாற்று பகுதியிலே நிறைய எல்ஆர்சி காணிகள் இருக்கின்றன. அந்த எல்ஆர்சி காணியிலே உங்களுடைய அந்த சுற்றுலா பயிற்சி நிலையத்தை ஆரம்பிப்பதன் மூலமாக அந்த இடம் விரிவடைவன் ஒரு நோக்கமாக இருக்கும். அடுத்தது இந்த பல்கலைக்கழக கல்லூரியை முடித்துக் கொடுப்ப இந்த அரசாங்கத்தில் முழுமை பெறச் செய்தால் இந்த மாவட்டத்தில் உள்ள நிறைய மாணவர்கள் அதனால் பயனடைவார்கள். அதிலும் ஒரு மாவட்டத்தின் அபிவிருத்தி தங்கியிருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் 2 விடயங்களும் நடைபெற்றால் உண்மையிலே இந்த மாவட்ட மக்களும் குறிப்பாக மாணவர்கள் பயனடைவார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆகவே அந்த பல்கலைக்கல்லூரி அந்த ப்ராஜெக்டை நிறுத்திவிடாமல் அது நடைபெற்ற அந்த விடயத்தோடு தொடர்ந்து அதை முழுமை பெறச் செய்து அந்த பல்கலைக்கழக கல்லூரியை இயங்க வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதே நமது அவா. அதேபோன்று உங்களுடைய திட்டமான அந்த சுற்றுலாத்துறை பயிற்சி நிலையத்தையும் அந்த 12 ஏக்கர் காணியிலே ஒரு 5 ஏக்கர் காணிக்குள் செய்யலாம். அல்லது அது போதாட்டி இன்னும் எல்ஆர்சி காணிகள் நிறைய இருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. அந்த எல்ஆர்சி காணியில் ஒன்றை தெரிவு செய்து அதில் உங்களுடைய சுற்றுலாத்துறை பயிற்சி நிலையத்தை ஆரம்பித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதே எமது கருத்து. உங்களுடைய கருத்துக்களை தயவாக பதிவிடுமாறு கேட்டுக்கொள்வது. உங்களுடைய மேலான கருத்துக்கள் பதிவிடுவதன் மூலமாக நிறைய ஆக்கப்பூர்வமான விடயங்கள் தென்படலாம். அத்தோடு நிறைய நண்பர்கள் இதில் பயனடைவதற்கும் கேட்டுக்கொள்வதற்கும் பின்னூட்டமிடுவதற்கும் இதை அதிகம் ஷேர் செய்யுங்க. வஸ்ஸலாம், வணக்கம், நன்றி.